சரி, அது கூட விட்டுருங்களேன். ஒரு தூய்மை பணியாளர் அக்கா ஒருத்தவங்க செம்மையா டைலாக் எல்லாம் விட்டு அப்படியே கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க. அந்த வீடியோ கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். அந்த நம்மளோட முதல்வர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்களை வயிறார பசி தீர்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எண்ணுலம் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா வேலை பாக்குறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த ராம்கி நிறுவனத்துக்கு எதுக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா இதுல நிறைய நலத்திட்ட உதவிகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கு. நாங்க பாத்தீங்கன்னா காலையில எங்களால டீ கூட குடிக்காம வீட்டுல இருந்து வந்துருவோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த வேலையில வந்து எங்களுக்கு காலையில உணவு கொடுத்து வயிறார பசியார எங்களை வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. நிறைய தூய்மை பணியாளர்கள் முதலமைச்சர் போய் நேரடியாக சந்திச்சு நன்றி எல்லாம் தெரிவிச்சு வந்துருக்காங்க சிறப்பு திட்டங்களுக்கு. அந்த சொன்னாங்களே அவங்கள எங்களுக்கு யாருன்னா ஒரு ஆள் போனாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. எங்க நாங்க வெயில்ல 13 நாளா உட்காந்துருந்தோமே அந்த ஆள் ஒரு ஆள் போனாங்களா சொல்ல சொல்லுங்க. புதுசா அவங்களா ரெடி பண்ணி வச்சுட்டு அது ஒரு கதையா எங்களுக்கு சொல்லு. கான்ட்ராக்ட் எடுத்து உங்களை வந்து ஆரஞ்சு கலர் சட்டை கொடுத்தாங்க. இப்ப எங்க யூனிஃபார்மையா அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்க வேலை செய்யறோம்னு எதுக்கு சொல்லணும் சொல்லுங்க. உங்க யூனிஃபார்ம் அவங்கள்ட்ட அவங்க கையில கொடுத்துட்டு நாங்க வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு அவர் பேர் வாங்குறாரு. ஆனா எங்களுதுல மக்களுங்களே யாருமே போல. அவங்களுக்கு வந்து அந்த யூனிஃபார்ம் இப்ப ராம்கின் தானே கொடுத்தாங்க. அந்த யூனிஃபார்ம் கொடுக்க வேண்டியது தானே. இந்த யூனிஃபார்ம் கொடுத்துட்டு ஏன் எங்க பேரை இது பண்றாரு? எங்க பேரை வந்து நாங்க தான் போய் வேலை செய்யறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாரு. ஆனா நாங்க யாருமே போல. நைட்டு 12 மணிக்கு முதலமைச்சரை சந்திச்சதுல உங்க டீம்ல உள்ளவங்க யாருமே போல.